வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். ஒரு 53 வயதான ஜெர்மன் மனிதரும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 48 வயதான பெண்மணியும் தம்பதிகளாக இருக்காங்க. அவங்க ஸ்பெயினில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு 10 வயசு, ரெண்டாவது பிள்ளைகள் வந்து ட்வின்ஸாக இருக்காங்க. அவங்க 8 வயசுக்காரங்க. அப்படி மொத்தம் 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளும் ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வரல, வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படிங்கிறதுக்காக இப்போது அங்கே உடைச்சி போலீஸ் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த செய்தி இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. கோவிட் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த பேரண்ட்ஸுக்கு கோவிட் ஆன்சைட்டி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்ததுனால அந்த பிள்ளைகளை திரும்ப 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 ஹேண்ட் வாஷ் பண்ண வச்சு திரும்ப திரும்ப குளிக்க வச்சு அவங்க சானிடைஸ் பண்ணி அவங்களுடைய மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சு பாதுகாத்துருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. வேறு எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் உலகம் பூராக இது எழுப்பி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் ஹேபிச்சுவல் சைக்காலஜிக்கல் அபியூஸ் அப்படிங்கிற கேட்டகரியின் கீழாக கொண்டு வரப்பட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப வேதனையான விஷயம் இல்லையா? இதே மாதிரிப்பட்ட ஆன்சைட்டி லெவல் இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸுக்கிட்டையும் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, இன்றைக்கி ஒரு பிள்ளை வச்சுருக்கிறவங்க இன்னும் அதிகப்படியான ஒரு ஆன்சைட்டியோடு தெரிகிறாங்க. நம்ம கிளினிக்கில் கூட நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட இன்றைக்கி காலத்தில் பார்க்க முடிகிறது. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, நிறைய சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வரும்போது ரொம்ப கவனமாக பேரண்ட்ஸை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவங்க எவ்வளோ ஆன்சைட்டி லெவலோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களுடைய சக்ஸஸ், அவங்களுடைய ஃபியூச்சர் இதெல்லாம் குறித்து அதீத கவலையும் பயத்தோடையும் அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாமோ செய்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிரெயின் எக்ஸசைஸு, அவங்க ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்க எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் வந்துடணும் அப்படிங்கிறதும் அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆளாக மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தொடர்ந்து அவங்க டார்ச்சர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனையோட வரும்போது பேரண்ட்ஸையும் கவனித்து அவர்களுடைய ஆன்சைட்டி லெவலை பார்த்து அவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மறந்து போகாதீங்க. இது உலகம் பூரா ஒரு பெரிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேரண்ட்ஸோடைய ஆன்சைட்டி சிண்ட்ரோம் இது அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது என்பது தான் மிக கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களுடைய எல்லா விதத்திலும் பிள்ளைகளுடைய எல்லா விதத்திலும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த பயம் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பள்ளிக்கூடத்தில் வந்து மாரல்ஸ் நன்னறிகளை பயிற்றுவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டது. பேரண்ட்ஸ் யாரும் வந்து டீச்சர்ஸ் அடிக்கிறதையோ அவங்கள திருத்துறதையோ விரும்புகிறதில்ல. வீட்டுக்குள்ளே செய்கிறோமோ அதுவும் செய்கிறதில்ல. இப்படி முழுக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டு பேம்பர் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பிள்ளை கடைசியில் ரொம்ப மோசமான ஒரு மனநிலையோடு கூட வளர்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிகப்படியான ப்ரெஷர் அனுபவிக்கும் போது நிச்சயமாகவே தவறான பாதைக்கு போவதற்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியாகிறது. இப்படி எல்லா விதத்திலும் ஒரு சோஷியல் இஷ்யூஸ் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது இருக்கிறது. அதனால் ஒரு மருத்துவராக நம்ம ரொம்ப கவனமாக முழு குடும்பத்துக்குமான ஒரு கவுன்சிலிங் அண்ட் மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயம் படைப்பதில் எல்லோரும் கவனமாக இருப்போம். அதுதான் ஒரு மருத்துவருடைய கடமையாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.